அன்பான வணக்கம். சாகாக்கலை 3ஆம் பாகத்தை பத்தி இப்ப நான் பார்க்க போறோம். இந்த மனித பிறவி அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரம். ஏன்னா எந்த ஒரு பறவையோ விலங்கோ அதற்கு கொடுக்கப்பட்ட பணியிலிருந்து அடுத்து சிந்திக்கிறதுக்கு அதுக்கு அறிவில்லை. ஆனா மனிதனுக்கு மிகவும் தாராளமாக அறிவானதை கொட்டி கொடுத்திருக்காரு இறைவன். அது எப்படி அப்படின்னா, மனம் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி சிந்தித்து செயல்பட்டு பல வகையிலும் பல வகையான ஆற்றல்களையும் பெற்றுக்கொண்டு இவ்வுலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்காக மனம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் மனம் இல்லையானா அதுக்கு இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய வட்டத்தை கொண்டுதான் இருக்கும். அதை தாண்டி அதனால செயல்பட முடியாது. ஆனா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மனம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லையே கிடையாது. இறைவனை போன்ற ஒரு சக்தியை படைத்ததுதான் மனம் அப்படிங்கிறது. எப்போ இந்த உலகத்துல ஒரு குழந்தை கருவாகி பிண்டமாகுதோ அப்போ அந்த உயிர் இந்த பிண்டத்தில் ஒட்டும் போது அப்பவே அங்க மனம் அப்படிங்கிற ஒண்ணு இணைஞ்சிருது. இந்த மனம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கும் உயிருக்கும் பாலமா இருக்கு. இந்த மனச உயிரோட ஒட்டி வச்சிருக்கிற வரைக்கும் இந்த உடலானது அந்த உயிரோட கலந்துருக்கும். எப்போ இந்த மனதை உயிரை விட்டு பிரித்து உடம்போட சேர்த்துட்டீங்களோ அப்பவே உயிரானது உடலை விட்டு பிரிஞ்சிடும். இதுல ரகசியம் இருக்கு. அதனால நாம இந்த மனதை புற விஷயங்கள்ல புறப்பொருட்கள் மேல நாம ஆசைப்பட்டு அதன் வழியே சென்று துன்பப்பட்டு இறுதியில எல்லோரும் மாண்டு போறாங்க. அதனால இந்த மனம் அப்படிங்கிறத எதுக்காக நமக்கு இறைவன் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த உலக இன்பங்களை முழுமையாக நுகர்வதற்கும் இதை முழுமையாக அனுபவிப்பதற்கும் தன்னை சேர்றதுக்கும், அதாவது இறைவனை சென்று அடைவதற்கும் ஒரு சாதனமாக இந்த மனம் அப்படிங்கிறத இருக்கு. இந்த மனதை விட்டா உங்களால இறைவனை சென்று அடைவதற்கு முடியாது. அதுக்கு வேற வழியே கிடையாது. சரியா? அதனால இந்த மானிட பிறவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிறவி. அதிலும் நம்முடைய அவ்வை பாட்டியிருக்காங்க பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. தெரியாது மறுபடியும் எப்போ நம்ம மனுஷ பிறவி எடுப்போம் நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நமக்கு அற்புதமான மனித பிறவி கிடைச்சிருக்கு. இதை விடக்கூடாது. இதை பயன்படுத்திக்கணும். இப்பவே பயன்படுத்தணும். விட்டாச்சுன்னா மறுபடியும் நாளைக்கு என்ன பிறவி வரும் தெரியாது. இப்ப கிடைத்த இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க, அதேதான். அப்போ அவ்வை பிராட்டி சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அதுலயும் நமக்கு கைங்காலெல்லாம் நல்லா இருக்கு, கூன் குருடு செவிடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப இது போல நம்ம ஆரோக்கியமாக இறைவன் நமக்கு எதுக்காக படைச்சாரு அப்படின்னா, நீ எல்லாத்தையும் பூர்ணமா அனுபவிச்சா நீ சேரு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால இப்பேற்பட்ட மானிட பிறவிய நம்ம பயன்படுத்திக்கணும். இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பு விட்டா நமக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது. அதனால இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இப்பவே இந்த கணமே நம்ம அதுக்குண்டான முயற்சியை தொடங்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தொடங்குறது அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்கலாம் அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள பின்பற்றி போகணுமா அப்படின்னா யாரையும் பின்பற்றி போகக்கூடாது. இந்த உலகத்துல யாரையும் பின்பற்றக்கூடாது. மூத்தோர், அறிவில் சிறந்தோர், ஞானிகள், சித்தர்கள், சித்புருஷர்கள், நாயன்மார்கள், பல ஞானிகள் அவங்களுடைய சொல் கேட்டு அவங்க சொன்ன வழியில போலாம். ஆனா அவங்கள பின்பற்றி போகக்கூடாது. கவனமா கேள்வி. யாரையும் பின்பற்ற வேண்டாம். ஆனா அவங்க எல்லாரும் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதைத்தான் நம்ம பின்பற்றணும். அப்ப எதை பின்பற்றணும்? இறைவனை மட்டும்தான் பின்பற்றணும். வேற யாரையும் பின்பற்றக்கூடாது. அப்ப இவங்களுடைய வார்த்தைகள், இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம்,
திருவருட்பா, இது மாதிரி இருக்குது இல்லையா, சித்தர் பாடல்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த வழியில போறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வழியில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இது நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாம் படிக்கிறோம். அவங்கள பின்பற்றணுமா அப்படின்னா தேவையில்லை. அந்த வழியில நம்ம போகும்போது நமக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம அந்த புத்தகங்களையோ இல்லை அவங்க சொல்களையோ கேட்கறோம். அதுக்காக அவங்களவே பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. இங்க இந்த உலகத்துல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, நமக்கு தெரியும். கோடிக்கணக்கான பேர்த்துக்கும் ஒவ்வொரு விதத்துல கைரேகை அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கைரேகை கிடையாது. அதே போலதான் இந்த கோடிக்கணக்கான பேர்த்துக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல இறைவனை சென்று அடைவதற்கான வழிமுறை இருக்கு. ஒருத்தர் போன வழிமுறை இன்னொருத்தருக்கு பயன்படாது. அப்படி போனோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா குரமையாடு மாதிரி தான். ஒரு குரமையாடு போய் விழுவும் போது பின்னாடியே போற எல்லா குரமையாடும் விழும். ஒன்னும் இப்படியாக திருமூலர் சொன்னது போல குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் தான் ஆடும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆசிரமத்தை அமைச்சு பல பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டம் போட்டு விஷயங்களை சொல்லி கொடுத்து நான் போறேன் முன்னாடியே எல்லாம் வாங்கன்னு சொல்றது. இதனால எந்த ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடைக்க போறதில்லை. போகக்கூடிய ஆளுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்காலிக நிவாரணம் தேடி போகக்கூடிய ஆளுகள். ஆங்கில மருத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது தற்காலிக நிவாரணம் அப்படின்னு சொல்றோம். தலைவலி வருது, ஒரு மாத்திரை வாங்கி போட்டா அப்போதைக்கு வலி இருக்காது. ஆனா அங்க வலி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு, நமக்கு தெரியுது. மாத்திரையோட வீதி குறைஞ்ச உடனே முதல் இருந்ததை விட வலி அதிகமா வரும். அப்ப போய் மறுபடியும் சொன்னோம்னா மறுபடியும் 2 மாத்திரை சேர்த்து கொடுப்பாங்க. அதை சாப்பிடும்போது சுத்தமா வலி தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ள வலி அதிகமாகிட்டே போகும். அந்த மாதிரி உடனடியாக நமக்கு ஒரு தீர்வு வேணும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை விலகணும். குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், தொழில பிரச்சனை இருக்கும், போட்டி பொறாமை இருக்கும், ஏதாவது ஒரு தொல்லை. இதுல இருந்து விடுபடணும், இப்போதைக்கு எனக்கு நிவாரணம் அப்படின்ட்டு இங்க போவாங்க. அவங்க ஏதோ ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு தொகை வாங்கிக்குவாங்க. அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உண்மையெல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா உண்மையை பிடிச்சிருந்தா அவங்களே முதல்ல ஆசிரமம் அமைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையும். உண்மையான துறவி அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். உணவு, உடை, உறைவிடம் 3 விஷயம் வேணும். அதை தவிர பெருசா ஆசிரமம் கட்டணும், இல்ல கோயில் கட்டணும், இல்ல பெருசா ஒரு காலேஜ் கட்டணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆசை இருக்காது. அப்படி ஆசைப்படுறவன் துறவியும் அல்ல, அப்ப ஞானியும் இல்லைங்க. அப்ப அவங்ககிட்ட போகக்கூடிய ஆள் எப்படி இருப்பாங்க பாத்துங்க. அப்போ யாரையும் நாம பின்பற்றி போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைக்கணும். நாம பின்பற்றி போகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இறைவன் மட்டும்தான். நம்மளைத்தான் நம்ம பின்பற்றணும். நம்மளை பின்பற்றி போனோம் அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறது யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவரை பின்பற்றினா போகணும். அப்ப நம்ம பின்பற்றி போகக்கூடிய ஒரே ஆள் யாரு? நம்ம தான். நம்மளை பின்பற்றி போனோம்னா இறைவன் எங்க இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அவரை பின்பற்றி போக ஆரம்பிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப நம்ம எப்படி பின்பற்றுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதோ பயிற்சி சொல்லி கொடுத்து இந்த பயிற்சி செஞ்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. தியானத்தாலேயோ தவத்தாலேயோ உண்மையை யாருனாலையும் உணர முடியாது. பல வருஷம் தியானம் பண்ணாலும் உண்மை தெரியாது, தவம் பண்ணாலும் உண்மை தெரியாது. மேலும் மேலும் கட்டுகள் அதிகமாக்கப்படும். நம்ம அந்த பூமியில பிறவி இருப்பதே நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கட்டுகள் அவிழ்க்கிறது தான். இந்த தியானத்தையும் தவத்தையும் பண்ணிட்டு இருந்தா எச்சா கட்டு போட்டுக்கிறோம், நமக்கு நாமே கட்டு போட்டுக்கிறோம். சுத்தம் வெளியே வர முடியாது. சரிங்களா? அதனால இந்த தியானம் பண்றது, தவம் பண்றது, அவனை பின்பற்றுறது, இவனை பின்பற்றுறது எல்லாம் வச்சுக்கூடாது. நம்மளை பின்பற்றி நம்ம போகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இறைவனை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இறைவனை பின்பற்றி நம்ம போகலாம். சரிங்களா? சரி. 3 விஷயங்களை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது என்ன அப்படின்னா ஆணவம், கண்ணும், மாயை அப்படின்னு சொல்றோம். ஆணவம்னா என்ன? நான் என்ற அகந்தை. எல்லாம் நான் தான் பண்றேன், இதெல்லாம் நான் தான் பண்ணேன், என்னாலதான் எல்லாம் பண்ண முடிஞ்சது, இது வரைக்கும் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன், அது காரணமே நான் பண்ணதுதான் அப்படிங்கிற தான் என்ற அகந்தையில் ஆடுவது. இங்க எதுவுமே நம்ம பண்ண கிடையாது, எல்லாமே இறைவன் செயல். இறைவனுடைய
அனுமதி இல்லாம, அவனுடைய கருணை இல்லாம, அவனுடைய அற்புதங்கள் இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. எல்லாமே அவனுடைய கருணையில தான் நடக்குது, அவனுடைய மேற்பார்வையில் தான் எல்லாமே நடக்குது. அதனால இங்க நடக்கக்கூடியது எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படின்னு நம்ம இருக்கணும். அப்போ இந்த ஆணவமானது காணாம போயிடும். கர்மம் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா ஆசை. ஆசைப்படுறது தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது. ஆனா பேராசை தப்பு. இப்போ ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? எளிமையா சொல்லி புரிவிக்கலாம். ஒரே ஒரு பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அது ஆசை. ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்ணையும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது பேராசை. அப்ப ஆசைப்படுறது தப்பு இல்லை, பேராசைப்படுறது தப்பு. அதே நேரத்துல நம்முடைய தகுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசைப்படணும். தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. இப்ப நம்மளுக்கு என்ன முடியும்? ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் கட்ட முடியும். ஆனா நம்ம ஆசை எப்படி இருக்கு அப்படின்னா 2 மாடி வீடு கட்டணும், அரண்மனை மாதிரி வீடு கட்டணும், வெளியே வந்து ஒரு பெரிய BMW கார் நிற்கணும் அப்படிலாம் ஆசைப்படுறது இதெல்லாம் பேராசை. இப்போதைக்கு நம்ம தகுதி எவ்வளவு போதும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனா பேராசைப்படுறது தப்பு. அப்ப இந்த இடத்துல கண்ணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம திருத்த முடியும் அப்படின்னா, நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அதை வைத்து மட்டுமே சிறப்பாக வாழ்வது. அதுதான் கர்மம். கர்மத்தை திருப்புறதுக்கு உண்டான ஒரு வழி. சரிங்களா? அடுத்தது மாயை. மாயின்னு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை தான் அப்படிங்கிறத நம்ம முழுமையா உணரணும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறக்கூடியது, எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அப்ப நிரந்தரமா உண்மையை ஒண்ணுதான் இருக்கு, நம்ம மட்டும்தான் நிரந்தரம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி நிரந்தரம், இறைவன் நிரந்தரமானவன். இந்த ஆத்ம சக்தியை முழுமையா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இறைவனை நம்ம உணர்ந்துருவோம். இறைவனை நம்ம உணர்ந்துட்டோம்னா அதே மாதிரி நம்மளும் நிரந்தரமா இருப்போம். அப்போ இந்த மாயிலிருந்து நம்ம கலந்து போறதுக்கு எப்படி என்ன வழி அப்படின்னா, எப்போதும் தன்னை மட்டுமே பார்த்திருத்தல். எப்பவுமே நம்மளை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அது எப்படிங்கிறது பின்னாடி நம்ம சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வந்துடலாம். சரியா? ஒரு 7 திரைகள் நம்மளை சுத்தி மறைச்சிருக்கு. அதாவது நாம் அப்படிங்கிற இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் என்பது உடல் அல்ல. இந்த 7 திரைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஜோதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுதான் வந்து நாம, அதாவது உயிர், ஆன்மா, அதுதான் நம்ம. அப்ப இந்த ஆன்மா வந்து வெளி வர விடாம இந்த 7 திரை வந்து மூடி இருக்கு. அது என்னென்ன திரை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓனா முதல்ல பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். அது என்னன்னா மெய், வாய், கண், மூக்கு, காது அப்படின்னு பஞ்ச இந்திரியங்கள் சொல்றோம். இந்த பஞ்ச இந்திரியங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, மெய் அப்படிங்கிறது உடல். உடலால இந்த ஸ்பரிசம் அப்படிங்கிற சூட்சுமத்தால நம்ம பல விஷயங்களை அனுபவிச்சு அதுலயே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது வாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாய். இந்த வாயில நம்ம ஏதோ விஷயம் சாப்பிட்டுருப்போம், அதன் மொழியே நம்ம ஓடுறோம். அடுத்தது கண்ணில் ஒரு விஷயத்த பார்த்துருப்போம், மறுபடியும் அந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, அதன் மொழியே ஓடுறது. அடுத்தது மூக்கு. ஒரு விஷயத்த நுகர்ந்துருப்போம், அந்த வாசனை நம்ம பிடிச்சு போயிருக்கோம், அந்த வாசனைக்கு பின்னாடியே ஓடுறது. இப்போ உதாரணத்துக்கு காஃபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஃபியினுடைய வாசனை பட்ட மாதிரி நம்ம உடனே காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது வழியும் நம்ம ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்தது காது. காதுக்கு ஒரு இனிமையான ஒரு ஓசை கேட்குது, அந்த ஓசையை கேட்டு அது நம்ம அப்படியே அதுலேயே போக ஆரம்பிக்கிறோம். இதுபோல பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 பூதங்கள் வழியாக, இந்த பஞ்ச இந்திரியங்களும் 5 பூதங்கள் சொல்லுவோம். முறையே வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிறது மெய், வாய், கண், மூக்கு, காது அப்படின்னு இருக்கு நம்ம உடம்புல. அப்ப அதன் வழியாக நம்ம ஓடுறோம். இப்படி ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை நம்ம மறந்துக்கிட்டு இந்த வழியே போக ஆரம்பிச்சிடும். நம்மளை பத்தின சிந்தனை நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த 5 திரைங்கிறது முக்கியமான திரை. நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க அனுபவிச்ச விஷயங்கள்லாம் பதிவுகளாக நம்ம மனசுல இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த 5 புலன்களால என்னென்ன விஷயத்த அனுபவிச்சோமோ, பார்த்தோமோ, இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மனசுல பதிவுகளாக இருக்கும். இந்த மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் 6வது திரையாக சொல்றோம். அடுத்தது 7வது திரை தான் ரொம்ப முக்கியமான திரை, மாயை அப்படிங்கிறது. ஏற்கனவே வெளியில் இருக்கிறது புறமாயின்னு சொல்றோம்.
உள்ளுக்குள்ள இருக்கிறது அகமாயின்னு சொல்றோம். இந்த அகமாயை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன இந்த 6 விஷயங்கள் இருந்து ஒன்று உருவாகி நமக்குள்ள இருக்கும். அதுக்கு பேரு அகமாயின்னு பேரு. அது நம்மையும் அறியாமல், ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு பதிவுகள்ல இருந்து வேலை செய்யுது. இந்த அகமாயை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நம்மளே அறியாம கொண்டு அதில் சிக்க வச்சுட்டு நம்மள ஒரு விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ செய்துட்டோமே அப்படின்னு வருந்துவோம். அதுக்கு பேர் அகமாயின்னு பேரு. அப்ப இந்த 7 திரைகள்லையும் நம்ம விளக்குனா மட்டும்தான் உண்மையான நம்முடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதாவது இதுக்கு பேரு தன்னை அறிதல் அப்படின்னு சித்தர் சொல்லுவோம். அப்ப அந்த தன்னை அறிவதற்கு இந்த 7 திரைகளையும் விளக்கணும். அதுதான் வள்ளல் பெருமான் என்ன பண்றாருன்னா, அவருடைய அந்த கோவில்ல அந்த 7 திரைகளையும் விளக்கி உள்ள ஜோதியை காட்டுவார். அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இந்த 7 திரையை விளக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஜோதி இருப்பிடம், ஜோதியினுடைய இருப்பிடம் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு ஜோதிடம் பேரு. ஜோதி இடம். அந்த ஜோதிடத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில நல்லபடியாக வாழ்வாங்க. எங்க போய் சேரணுமோ அவங்க சென்று சேர்ந்துருவாங்க. அதுதான் ஜோதிடம். அதை விட்டு கட்டம் போட்டுக்கிட்டு அதுல பார்க்குற ஜோதிடம் கிடையாது. இந்த 7 திரைகளை கடந்து 8வதாக இருக்கக்கூடிய அந்த சூட்சமான அந்த ஜோதியை நம்ம எப்பவுமே கவனத்தில் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த 7 திரைகளும் நம்ம விட்டு விலகிடும். சரியா? நம்ம எப்பவுமே நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கணும். இறந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ இருக்கக்கூடாது. ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா இறந்த காலத்துல இருப்போம், இல்லைன்னா எதிர்காலத்துல இருப்போம். நிகழ்காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, நம்முடைய செயலும் சிந்தனையும் எப்படி இருக்கும்? இறந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது என்ன நினைச்சு செய்யறோம்? இதை செய்து கொடுத்தா நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு செய்வோம். இல்லைன்னா ஏற்கனவே இருந்த பதிவுகள் இருந்து நம்ம செய்வோம். ஆனா நிகழ்காலத்திலிருந்து ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையானது சிறப்பாக முடியும். அதே நேரத்துல அதுதான் எதிர்காலத்துல பேசப்படும். அதுதான் இறந்த காலமாகவும் மாறும். நிகழ்காலத்திலிருந்து நீங்க விழிப்புணர்வோட ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலானது முழுமை பெற்று அதிலிருந்து முழுமையான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் விழிப்புணர்வோடு இருந்து கவனித்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு இறைவன் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு வேலை, அது எதா வேணா இருக்கட்டும். அப்ப அந்த நேரத்துல நீங்க எதை செய்யறீங்களோ அதுல முழுமையான கவனத்தோடு இருங்க. அங்க மட்டும் இருக்கு. நம்ம செய்ய நம்முடைய கவனம் வேற பக்கம் போகக்கூடாது. நம்ம மனமானது ஓடிடக்கூடாது. இந்த வேலை இங்க நடந்துட்டு இருக்கோம், ஆனா மனம் எங்கேயோ ஓடிடும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டை பூட்டிட்டு நம்ம வெளியே போறோம் அப்படின்னா, வீட்டை பூட்டும் போதே நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க நம்ம மனம் போயிடும். இங்க பூட்டணுமா இல்லையான்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப அது மாதிரி நம்ம பூட்டும் போது அந்த பூட்டுல மட்டும் கவனம் வச்சு போடணும். அது மாதிரி தான் நிகழ்காலத்துல எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்டது, கேட்டது, படிச்சது, பழகினது அத்தனையும் விட்டுறணும். இது எல்லாத்தையும் விட்டா மட்டும்தான் உண்மையை நம்ம பிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சொம்பு இருக்கு, அந்த சொம்பு நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் பால் கொடுக்குறேன், இந்தாங்க ஒரு 1/2 லிட்டர் பால் சொம்புல ஊற்றி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஊத்துறதுக்கு வேற இடம் இல்லை, சொம்புல தான் ஊற்றணும். இப்போ ஆல்ரெடி சொம்புல முழுமையாக என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த தண்ணியை பூரா கீழே ஊற்றிட்டு தான் பால் வாங்கி குடிக்க முடியும். இப்போ அதுக்குள்ளேயே பால் ஊற்றினா என்ன ஆகும்? பால் கெட்டு போயிடும், நமக்கு சுத்தமான பால் கிடைக்காது. அது மாதிரி தான் நம்ம மனதில் பல பதிவுகளை, ஏற்கனவே சொன்னது போல பதிவுகளை பூரா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா புதுசா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காது. அந்த உண்மையை பிடிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த உண்மையை நீங்க நினைக்கணும் அப்படின்னா நம்ம காலியா வச்சுக்கணும், நம்முடைய மனதை காலியா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அந்த உண்மையை பிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம கேட்ட, படிச்ச, பார்த்த, அனுபவிச்ச அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கோட நம்ம தலைமுறணும். அது முன்னாடி வரக்கூடாது. ஏதாவது ஒண்ணு அணுகும் போது புதிதாக அணுகணும். ஏற்கனவே இருந்த அதே மனசோட, பழைய மனசோட அணுகக்கூடாது. அந்த மனசை என்ன பண்ணணும்? அடிச்சுட்டு புதுசா உருவாக்கணும். எப்படி செல்ல நீங்க ரீசெட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி நம்ம மனசை ரீசெட் பண்ணி வச்சுக்கணும். எந்த ஒரு பழசும் உள்ள வந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கயிறு கீழே கிடக்குது, இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், ஒரு கயிறு கீழே கிடக்குது தூரத்துல. இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுது? பாம்பு அப்படின்னு தோணுச்சு. பாம்பு மாதிரி இருக்குது இருந்து பார்க்கும்போது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? உடனே ஆஹா பாம்புடா அப்படின்னு ஓடிட்டோம்னா முடிஞ்சது. இது பழசு. ஆனா அப்படி பழசு வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ ஓடிடு அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டு
நேரா போகணும். போய் பொறுமையா பார்க்கறது, பாம்பா கயிறா, பாம்பா பாம்பு, ஓகே ஆயிடுச்சு, கயிறாங்க கயிறு, முடிஞ்சு போச்சு. அதுதான் நிகழ்காலம். அதுதான் நம்ம பழைய பதிவுகளை விடுவது. இப்ப பழைய பதிவு நமக்கு என்ன சொல்லுது? டேய் பாம்புடா அப்படிங்குது. பாம்புன்னு உடனே என்ன சொல்லும்? டேய் அது கடிக்கும், கடிச்சா செத்துருவோம். இதெல்லாம் பழைய பதிவு நமக்கு வருது. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த கடிச்சா செத்துருவோம் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுறோம். அந்த எண்ணங்கள் இங்க வரக்கூடாது. புரியுதுங்களா? எண்ணங்கள் வராம நம்ம தடுக்கணும். அப்ப எண்ணங்கள்லாம் வராம தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்லித்தரேன். அதை ஒன்னும் செய்தாலே போது, மற்ற எதுவுமே வராது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 காக்கா உட்காந்து இருந்தாலும் ஒரு கல் தடிச்சா போதும், ஓடி போயிடும். அதே மாதிரிதான் நம்முடைய சொந்த இடத்தை நாம நினைச்சா போதும், அவ்வளவுதான், மற்ற எல்லாம் ஓடி போயிடும். சரியா? அதெல்லாம் கடைசியும் சொல்லி தருவோம். இருந்தாலும் இந்த உண்மையை விளங்க வச்சு நம்ம சொல்லி கொடுத்தாதான் அதனுடைய அந்த வெகுமதி உங்களுக்கு புரியும். சரியா? இறைவனிடத்திலே நம்ம முழுமையான சரணாகதி அடைஞ்சிடணும், முழுமையாக நம்ம ஒப்படைச்சிடணும். இனி என்ன நடந்தாலும் சரி, இதிலிருந்து இப்போ இந்த கணத்திலிருந்து என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அது எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படின்னு இருக்கணும். எதை பத்தியும் கவலைப்படணும். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா உடனே போன் பண்ணி அவங்க 4 பேருக்கு பேசுறது, அதெல்லாம் வச்சுக்கூடாது. இறைவனிடத்துல முறையிடணும், இறைவன் சொல்லணும், இறைவா இந்த மாதிரி ஒரு சின்ன சோதனை, இது நீ கொடுத்தது, நான் முழுமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போக வேண்டியதான். இறைவன் பார்த்து நம்மளை வெளியெடுத்தா எடுக்கட்டும், போட்டா போடட்டும், அப்படிதான் போகும். அதாவது மார்க்கங்கள் தத்துவ மார்க்கம், பக்தி மார்க்கம் 2 சொல்லுவாங்க. இந்த தத்துவ மார்க்கவாதிகள் எல்லாமே எப்பாவது ஒரு டைம் திடீர்னு அவங்க அழியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பக்தி மார்க்கத்துக்கு போறவங்களுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. எப்படின்னா, பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது பூனை மாதிரி, தத்துவ மார்க்கம் அப்படிங்கிறது குரங்கு மாதிரி. குரங்கு குட்டி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, குரங்கு இருக்கு பாத்தீங்களா, பெரிய தாய் குரங்கு, அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கும், எப்பவுமே கட்டி பிடிச்சிட்டே தான் இருக்கும், அது விடாது. ஒரு செகண்ட் எங்காவது தூங்கி விட்டுருச்சோ அதோட முடிச்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குரங்கு அந்த குட்டியை சேர்த்தாது. அதனால என்ன பண்ணணும்னா, கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், தூக்கத்துல கூட கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கும். இது தத்துவம்னு பேரு. நம்ம போய் இறைவனை பிடிக்கிறது, புரியுதுங்களா? நம்ம இறைவனை பிடிக்கிறது, தத்துவத்தால பிடிக்கிறது. பக்தி மார்க்கம் அப்படிங்கிற பூனை மாதிரி. பூனை குட்டி பார்த்தீங்கன்னா அது அங்க கிடக்கும். தாய் பூனை என்ன பண்ணா, அது தூக்கிட்டு போய் இன்னொரு பக்கம் போடும். சாப்பாடு வேணும்னா அது தூக்கிட்டு போய் அங்க போடும். எங்காவது தவறி போயிடுச்சா உடனே தூக்கிட்டு வந்து இங்க போட்டுரும். அது எப்படின்னா பக்தி மார்க்கம். இறைவனிடத்துல நான் முழுமையை ஒப்படைச்சாச்சு. நீ என்ன என்னை நீ எங்க போட்டாலும் சரி, அந்த பக்கம் போட்டாலும் சரி, இந்த பக்கம் போட்டாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் தயார். அந்த மாதிரி இறைவனிடத்திலே நம்ம முழுமையான சரணாகதி அடைஞ்சிடணும். அப்பதான் ஈடேற முடியும். தத்துவம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்ப வேணா நம்ம கை தான் சரியாது, எப்ப வேணா விட்டுருவோம். அப்ப இறைவனும் நம்ம விட்டுருவாரு. ஆனா இறைவனிடத்திலே முழுமையான சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை கொண்டு போய் அழகா கொண்டு உட்கார வைப்பார். நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை, கஷ்டப்படவே வேண்டியதில்லை. புரியுதுங்களா? நமக்கெல்லாம் இந்த பிறவி ஏன் ஏற்பட்டுச்சுன்னு எப்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸ்தலம்னு சொல்றாங்க. நல்லா கவனமா கேளுங்க. இப்ப நம்ம எங்கிருந்து வந்தோம்? இறைவனிடத்துல தான் வந்தோம். ஏன் வரணும்? அங்கேயே இருந்துக்கலாம்ல. அங்கிருந்து நம்ம ஏன் இங்க வரணும்? அங்கேயே இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஏன் இங்க வந்தோம்? அதுக்கு ஒரு குட்டி கதை. என்ன அப்படின்னா, ஆகாய மார்க்கமா பரமசிவனும் பார்வதியும் அப்படியே வர்றாங்க. வரும்போது ஒரு இடத்த பார்வதி பார்க்கறாங்க. பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு, நந்தவனம் அப்படி இருக்கு, நந்தவனம் இருக்கு, அருவி இருக்கு, அப்படியே மான்குட்டி எல்லாம் விளையாடுது, அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு. அதை பார்க்கும்போது அவன் அப்படியே லயிச்சு ஒரு கணம் சலனப்பட்டு, ஆஹா இந்த இடத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே பரமசிவன் என்ன சொல்றாருன்னா, சரி நீ உடனே அங்க போய் பிறவி எடுத்து அங்க நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கை எப்போ உங்களுக்கு பூர்ணத்துவம் அடைந்தோ அப்ப நீ என்னை கூப்பிட்டு நான் வர்றேன் அப்படின்றோம். அப்ப அந்த அம்மா என்ன பண்ண, உடனே அங்க போய் பிறவி எடுத்துருவாங்க. அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிச்சு சலிச்சு போன உடனே தவம் பண்ண ஆரம்பிச்சு தவம் செஞ்சு இறைவனை வேண்டுவாங்க. இறைவனுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதையை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் இறைவன் இடத்துல தான் வந்தோம். ஆனா நம்ம சலனம் ஏற்படுது இல்லையா? நமக்கு அங்கிருந்தும் போது நமக்கும் சலனம் ஏற்படுது. ஏன் சலனம் அங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது முழுமையாக ஆழத்தில் அழுந்தி இல்லைன்னு அர்த்தம்.
நம்ம இறைவனிடத்திலே முழுமையாக ஆழத்தில் அழுந்தி இருக்காதனால நமக்கு சலனம் ஏற்படுது. அந்த சலனம் வந்து நமக்கு பிறவியை கொடுக்குது. இது போல இந்த கதையில வர்றது போல நமக்கு பிறவியை கொடுத்துருக்கு. அப்ப என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சலனப்பட்டு தான் பிறந்திருக்கோம். புரியுதுங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக அனுபவிக்கணும். ஏன்னா நீங்க இதை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறவி எடுத்திருக்கீங்க. இந்த அனுபவத்தை நீங்க மறுக்கக்கூடாது. இப்ப உங்களுக்கு இந்த கணத்துல எந்த அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அனுபவத்தை முழுமையாக ஏற்றுக்குங்க. அதை ஏற்றுக்கிட்டு அதுல முழுமையாக வாழுங்க. அதை வந்து நீ விலகி போக நினைக்காதீங்க. அது வந்து விலகி போனீங்கன்னா நீங்க மறுபடியும் இதுக்காக மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கணும். அதனால அது உங்களுக்கு விலகிருச்சுன்னா விட்டுருங்க. நீங்களாக அதை விலக்கி வைக்க வேண்டாம். சரியா? அப்ப பிறவி எடுத்த நோக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் காரணம் அப்படிங்கிறது. சரியா? இந்த பிறவிகளுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு மட்டுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பிறவியில பெரிய கோடீஸ்வரன் மகானா பிறக்கணும்னு எனக்கு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த பிறவியில 2 கோடீஸ்வரர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் பிறக்கணும்னு அவங்களுக்கு விதி இருக்கும். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் அங்க பிறவியை கொடுக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி தான் இந்த பிறவியினுடைய பலன் என்னன்னா, ஒண்ணு சலனம், இன்னொன்னு பலன். பலன் என்ன? இப்ப நம்ம பிறந்து வந்தாச்சு, வந்து இந்த ஊர்ல இருக்கும்போது இப்ப இந்த இடத்துல நமக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இடையில மக்கள் சேவை அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல மக்கள் சேவையை நமக்கு இறைவன் நமக்கு சொல்லாம சொல்லியிருப்பாரு. அதை நம்ம விடாம செய்யணும். இது நாயன்மார்கள் கதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா அப்படியே ஆரம்பிக்கும். இந்த நாயன்மார்கள் கதையில பாத்தீங்கன்னா மொத்தம் 63 நாயன்மார்கள் கதை சொல்லியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த 63 சிஸ்டம் ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, இறைவன் அடையிறதுக்கு ஒரு சிஸ்டம் மட்டும் இல்லப்பா, நிறைய இருக்கு. எந்த வகையில வேணா நீ போய் அடையலாம் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த மக்கள் சேவை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். அவங்களுக்கு இறைவனுக்கு கொடுத்துருப்பாரு, நமக்கும் கொடுத்துருக்காரு. நம்ம அதை விட்டுருவோம், அதை செய்ய மாட்டோம். ஆனா நம்ம செய்யணும். ஏன்னா எப்படி ஒரு கடல் கூடிய தண்ணி ஆவியாகி மேகமாகி அதுக்கப்புறம் மழையாகி பொழிந்து ஆறுகள் போயிட்டு நிறைய வயல்வெளிகளுக்கு போய் தாவரங்களுக்கு பயன்பட்டு மரங்களுக்கு பயன்பட்டு அதுக்கப்புறம் கடைசியில் போய் கடல்ல கிடக்குதோ, அதே மாதிரி இந்த பிறவி எடுத்த நம்மளும் இந்த பிறவியில நம்மால முடிந்த உதவியை நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். அதுதான் இந்த பிறவியினுடைய பலன், இறைவனுடைய கட்டளையும் கூட. அப்படி செய்யறதன் மூலமா தான் நம்ம சீக்கிரமாக இந்த பிறவியினுடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி பார்க்கறதுனால அது அதிசயமா நமக்கு தெரியறது இல்லை. நம்மோடையே இருக்கிறதுனால இந்த உடலை பற்றி நமக்கு சரியா தெரியறதில்லை. இந்த உடலே ஒரு மிகப்பெரிய அதிசயம், மிகுந்த ஒற்று அப்படின்னு நமக்கு புரியும். ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். திருவள்ளுவர் வந்து திருக்குறள் எழுதியிருப்பாரு. அதுல மருந்து அப்படின்னு ஒரு அதிகாரம் எழுதியிருப்பாரு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம், 2 கேள்வி நமக்குள்ள வந்தது. இறைவன் சொன்ன வார்த்தை தான் அந்த கேள்வி. என்ன கேள்வினா, எந்த மருந்தாலும் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது, எந்த மருத்துவராலும் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு 2 வார்த்தை இறைவனுடைய வார்த்தையா இருந்தது. அப்ப அதை நோக்கி தேட ஆரம்பிக்கும் போதுதான் திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்காரு. அதை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அங்க போய் பார்த்தா அவர் ஏதாவது மருந்து பத்தி சொல்லியிருக்காருன்னு பார்த்தா மருந்தை பத்தி அவர் சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காருன்னா, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு சொல்லிச்சிருக்காரு. இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லைப்பா. சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமானதுக்கு அப்புறம், நல்ல ஜீரணமானதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல பசி இருக்கு இல்லையா, அப்ப நீ சாப்பிட்டா போதும், இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் புலப்படுது. என்ன அப்படின்னா, இந்த உடம்பு தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொள்ளும். இந்த உடல் தனக்கு வரக்கூடிய நோய்களை தானே சரி செய்து கொள்ளும். இந்த ரகசியம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். கவனமா கேளுங்க. அப்ப இந்த உடலுக்குள்ளேயே எல்லா அதிசயங்களும் இருக்குது. அதாவது உணவு அப்படிங்கிறது நமக்கு உடலை வளர்க்கக்கூடிய ஒரு சாதனமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே உணவு தான் அந்த உடலை கெடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும்.
எப்படி அப்படின்னா, அமிர்தமானாலும் அளவோட சாப்பிட்டாதான் நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த உணவுங்கிறது அமிர்தம், அதுதான் அமிர்தம். ஆனா அதை அளவா சாப்பிட்டாதான் நல்லது. அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது விஷம். அது மாதிரி தான் இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தேவையான எப்பேற்பட்ட ஒரு சக்தியையும் தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்போ நம்ம நினைக்கலாம், சித்தர்கள் இத்தனை மூலிகை சொல்லி வச்சிருக்காங்க, இத்தனை மருந்துகளை சொல்லி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் எதுக்கு, பொய்யா, தேவையில்லையாம சொல்லி வச்சாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய தேடுதல் தான் காரணம். நம்ம என்ன தேடுறோம் அப்படின்னா, கஷ்டமாகறதான் தேடுறோம், சுலபமாகறத நம்பவே மாட்டோம். ஒண்ணுமே கிடையாது. இப்ப நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட நோயாவனா இருக்கட்டும், நமக்கு பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்ல பசி இருக்கணும், நல்ல பசி இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அளவா சாப்பிட்டா, அதுக்கப்புறம் நல்ல பசி வரும்போது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கொள்கையை மட்டும் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நோய் காணாம போயிடும். அது எந்த நோயா வேணா இருக்கட்டும், இவ்வளவுதான் விஷயம். ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, அந்த நோய் வந்த உடனே இது எப்படியாவது சரி நம்ம தான் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த உலகத்துல எந்த செயலா இருந்தாலும் சரி இறைவனுடைய கட்டளை இல்லாம அது நகரல. இந்த உடம்புல விட்டு நம்மளா செய்யறோம், அந்த உடம்பு தான் எல்லா அற்புதங்களையும் பண்ணிட்டு இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து அத்தனை சத்தையும் பிரிக்குது, தனக்கு தேவையான சத்தை அதுல பிரிச்சுக்குது. ஒருவேளை நமக்கு தேவையான சத்து அதுல கிடைக்கலன்னா கூட புதுசா ஒரு சத்தவே உருவாக்குது. அவ்வளவு சக்தி இந்த உடம்புக்கு இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு மனம் அப்படிங்கிறது ரொம்ப உறுதுணையா இருக்கு. அவ்வளவு விஷயம் இருக்குதுக்குள்ள. மனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மனம் மிகப்பெரிய அற்புத ஆற்றல் இருந்தது மனம். ஆனா அதை கொண்டு போய் கேவலப்படுத்தி கீழ்நிலைக்கு தள்ளி நாசமா போக வச்சதுனால என்ன போச்சுன்னா, அதுக்கே தெரியல எனக்கு அவ்வளோ பவர் இருக்குதா அப்படின்னு அதே கேட்குது நம்மள. அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த உடம்பு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான வரம். நம்ம கொடுத்த வீடு, இதை நம்ம சரியானபடி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு கார் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த கார் இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு. இதை நான் சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்க வேணா போகலாம். ரிப்பேர் பண்ணி வச்சு எப்படி போறது, இங்கிருந்து 5 கிலோமீட்டர் போறதுக்குள்ள ரிப்பேர் ஆகினா ஒன்றும் போக முடியாது. அப்ப இதை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒண்ணும் இல்லை. உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும், அவ்வளவுதான். உடம்பு சொல்றதை கேட்டா போதும். புரியுதா? அப்ப அந்த உடம்பு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த மாபெரும் வரம். அதே மாதிரிதான் இந்த உடம்புக்குள்ள எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த சத்துக்களின் பற்றாக்குறை, சத்துக்கள்ல பற்றாக்குறை ஏற்படும் போது, சக்தி குறைபாடு ஏற்படும் போது நமக்கு உணவு தேவைப்படும். உணவு அப்படின்னு பேர் உள்ள எதை வேணா சாப்பிடலாம், இதுதான் சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படிலாம் கிடையாது. அப்ப ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல சக்தி குறைபாடு ஏற்படும் போது அதை கொஞ்சம் போடும்போது அந்த சக்தி அதிகமாயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சது. அதே மாதிரிதான் இந்த உடம்ப காய் சித்தி பண்றதுக்கும் நிறைய மூலிகைகள்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க சித்தர்கள். அந்த மூலிகை இந்த மூலிகை அப்படி இருக்கு இப்படி இருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய மருந்துகளை சொல்லியிருப்பாங்க. கற்பம், உப்பு, அமுரி, இமுரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, எப்போ ஒருத்தன் கஷ்டமா தேடுறான்னா அவனுக்கு மட்டும்தான் அதெல்லாம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கு. எப்படி வெளியே நம்ம மூலிகை மருந்து அது இதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள எல்லாமே இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலேயும் உள்ளது. இது நமக்கு மட்டும்தான், அதாவது மானுட தேகத்துக்கு மட்டும்தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் இந்த பிண்டமாகிய உடலுக்குள்ளே இருக்கு. அதனால கற்பங்கிறது வெளியே தேட வேண்டியதில்லை, நமக்குள்ளேயே இருக்கு. இறைவன் மனதை வைத்தால் ஒரு செகண்ட்ல நமக்கு அந்த கற்பம் வந்துடும். அவ்வளவுதான், உள்ள இருந்து இறங்கும். அதை ஒரு சொட்டு குடிச்சா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு சாவே கிடையாது, பசியும் இருக்காது. அது மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி நம்ம சொல்றோம் பின்னாடி, சரியா? அப்ப இந்த உடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள். அதனால இந்த உடலை நம்ம எப்பவுமே எப்படி வச்சுக்கணும்? பத்திரமா வச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த உடம்பை நம்ம கொடுத்ததுக்கு இறைவனுக்கு எப்பவுமே நம்ம நன்றி சொல்லணும். நம்ம நன்றி செலுத்தும் பழக்கமே நமக்கு கிடையாது. நம்ம எவ்வளவு நல்லதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படிலாம் இருக்கோம், முதல்ல எப்படி இருந்தோம், இந்த அளவுக்கு நம்ம உயர்ந்ததுக்குள்ள எது காரணம்? இறைவன் மட்டும்தானே காரணம். அப்ப எப்போவாவது ஒரு உடையாவது நம்ம இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? கண்டிப்பா நன்றி செலுத்தணும். நம்ம எப்பெல்லாம் நன்மைகளை அனுபவிக்கிறோமோ, அந்த அற்புதத்தை அனுபவிக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். அப்ப இறைவனிடத்துல, இறைவா இந்த ஆசீர்வாதத்தை
வழங்கிய உங்களுடைய கருணைக்கு நன்றி இறைவா அப்படின்னு மனம் வந்து உணர்வுபூர்வமாக சொல்லணும். உணர்வுபூர்வமாக மனசுக்குள் நினைக்கணும். சரிங்களா? அந்த நம்முடைய சொந்த வீடு எங்க இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லிடலாம். சொந்த வீடு இருப்பிடத்தை வந்து சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில பரிபாஷைகளை போட்டு மறைச்சிருக்காங்க. அதில் முக்கியமான பரிபாஷை என்னன்னா திருவண்ணாமலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. திரு அண்ணாமலை. இப்போ அதெல்லாம் கவனமா கேளுங்க. திரு அப்படின்னு என்ன அர்த்தம்? உயர்ந்த, அதாவது மதிப்பு மிகுந்த. அப்போ மதிப்பு மிகுந்த மலை இங்க இருக்கு. அண்ணா அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு. இப்போ அண்ணான்னு என்ன அர்த்தம்? அண்ணாக்கு அப்படின்னு சொல்ற. அண்ணா அண்ணான்னா அண்ணாக்குன்னு ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, பக்கத்துல அதெல்லாம் வந்து என்ன சொல்றோம்? அந்த அண்ணாக்கு இருக்கக்கூடிய பகுதியே அண்ணாங்கம். அந்த இடத்துக்கு உள்ள அந்த அண்ணாக்குன்னு சொல்ற அந்த நாக்குக்கு பின்னாடி ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்கு மேல உள்ளுக்குள்ள ஒரு ஜோதி எரியுது. இது ஜோதி அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஏதோ விளக்கு வைப்பாங்க போல, தான் ஜோதி போல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப கண்ணிலையும் தான் ஜோதி இருக்குது. அங்கே விளக்கா எரியுது. இன்னும் சொல்ல போனா கண்ணில் ஒண்ணும் கிடையாது, கருப்பா ஒரு வட்டத்தான் இருக்கும். அந்த வட்டத்தையும் நீங்க டார்ச் வச்சு பாத்தீங்கன்னா ஓட்டையா இருக்கும். அப்ப அது ஜோதின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோதி தான் சூட்சமான ஜோதி. அதனால கண்ணுக்கு வேற மாதிரி தெரியாது. சரிங்களா? அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்துக்கு பேர் தான் திருவண்ணாமலைன்னு பேரு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா திருவண்ணாமலை நினைத்த மாத்திரத்தில் முக்தி அப்படிமா. அந்த இடத்த நினைச்சாலும் அந்த முக்தி தான் அப்படிமா. திருவண்ணாமலை ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் நினைச்சா முக்தி கிடைக்குமா? கிடைக்காது. இந்த இருப்பிடத்தை நினைச்சாதான் அந்த முக்தி கிடைக்கும். அப்ப அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறோம். திரு சிறு அம்பலம் அப்படின்னா கோயில். திரு சிறு அம்பலம். அப்போ அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன். இறைவன் எப்படி இருப்பாரு? ஜோதி வடிவில் இருப்பாரு. அந்த ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய இறைவன் தான் நம்ம ஆத்மா. இறைவன் அப்படிங்கிறது அருள் பெருஞ்சோதி, நம்ம வந்து சிறு ஜோதி. அதனால அதே திரு சிறு அம்பலம் அப்படிங்கிறோம். திருச்சிற்றம்பலம் அப்படின்னு. அந்த இடம் எந்த இடம்? இந்த இடம். நல்லா பாருங்க. இந்த புருவம் இருக்கு இல்லையா, புருவத்துக்கு மேல எல்லாரும் பாருங்க இந்த பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு குழி இருக்கும். பாத்தீங்கன்னா தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழியில தான் அந்த இருப்பிடம் இருக்கு. இந்த இடம் தான் ஆன்மாவின் இருப்பிடம்னு பேரு. இந்த இருப்பிடம் வந்து பஞ்ச இந்திரியங்களுக்கும் அப்பால இருக்கு. பஞ்ச இந்திரியங்கிறது கண்ணோட முடிஞ்சு போச்சு. அதாவது காது, காதுக்கு மேல கண்ணு, கண்ணுக்கு மேல இந்த இடத்துல ஜோதி. இந்த ஜோதி அப்படிங்கிறது நம்ம, அதாவது உயிர் எனும் ஆன்மாவின் இருப்பிடம் இந்த இடம். கவனத்தை வைக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம எப்பவுமே கவனத்தை வைக்கணும். இந்த இடத்துல நீங்க எப்பவுமே கவனம் வைக்க என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 1000 காக்கா ஓட்டுறதுக்கு ஒரு கல் போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல கவனம் வைக்க எல்லாமே கண்டு காணாம போயிடும். நமக்கு உயர்வான சிந்தனை கிடைக்கும். எப்பவுமே ஆகாயத்துக்கு மேல கவனம் வைக்கணும். ஆகாயத்துல இல்ல, ஆகாயத்துக்கு மேல கவனம் வைக்கணும். நம்முடைய கவனம் எல்லாம் எப்படி இருக்குன்னா மண்ணு மேலதான் இருக்கு. மண்ணுல தானே எல்லாமே இருக்கு. மண்ணுல என்ன இருக்கு? மண்ணுல பொண்ணு இருக்கு, பெண் இருக்கு, எல்லாமே மண்ணுல தான் இருக்கு. அப்ப மண்ணு மேல கவனம் வைக்க எப்படி போனா மண்ணுக்கு இறையிடுவோம். ஆகாயத்துக்கு மேல கவனம் வைக்கும் போது ஆகாயத்துக்கு மேல ஒரு பொருள் இருக்கு. அதுதான் வெட்ட வெளின்னு பேரு, சித்தர் சொல்லுவாங்க. அந்த வெட்ட வெளி மேல நீங்க கவனம் வைக்க அது நமக்கு ஜோதியை காட்டும். அது நம்ம மேல் நோக்கி நம்ம திரும்பும். நம்முடைய கவனம் மேல் நோக்கி இருக்கும்போது கீழ் நோக்கி போகக்கூடாது. இப்ப ஜோதி நீங்க சொல்றதுக்கு ஒரு ஏன் விளக்கு வச்சு காட்டுறாங்க அப்படின்னா, அந்த விளக்கை பாத்தீங்கன்னா எரியும் போது பாத்தீங்கன்னா மேல் நோக்கி தான் எரியும். அந்த மாதிரிதான் நம்முடைய எண்ணமும் இருக்கணும். நம்முடைய மனமும் மேல் நோக்கி தான் இருக்கணும். இப்ப மனம் செம்மையாகிறது அப்படின்னு என்ன இருக்குன்னா, இங்க கவனம் வைக்க உங்களுடைய மனமானது செம்மையாக மாறிடும். செம்மைனா பழுத்துன்னு அர்த்தம். இந்த பழுக்கிறதுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு கொடுப்பாங்க. புளிய மரம் உங்களுக்கு தெரியும். அந்த புளிய மரத்துல காய் இருக்கும், புளியங்காய். அந்த புளியங்காயை உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த சதை, அந்த காயெல்லாம் ஒட்டி இருக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டுல இருந்து தனியா அந்த பழம் பிரிஞ்சு நிற்கும். எந்த ஒரு பழத்துலயுமே ஓட்டுல இருந்து பழம் தனியா பிரிஞ்சு நிக்காது, ஒட்டிதான் இருக்கும். ஆனா இந்த புளிய மரத்துல மட்டும் அந்த புளியம்பழம் அப்படிங்கிறது அந்த ஓட்டுல இருந்து தனியா பிரிஞ்சு நிற்கும். அது மாதிரி தான் நம்ம
இந்த இடத்துல கவனம் வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓட்டுல இருந்து எப்படி புளியும் போல அப்படி பிரிஞ்சதோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துல இருந்து பிரிஞ்சு தனியா நிற்போம். அந்த இடத்துல நீங்க எப்பவுமே கவனம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரியா? திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா உண்ணாமுலை அம்மையார் அப்படின்னு ஒரு அம்மையார் இருப்பாங்க. இப்போ உண்ணாமுலை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்ணாதது. இது உண்ணும் முறை, நாக்கு. உள்ள ஒரு நாக்கு கொடுத்துருக்காங்க இறைவன். எதுக்கு அந்த நாக்கு கொடுத்துருக்காரு யாருக்கும் தெரியாது. அந்த நாக்கும் சுவைக்கிறதுக்கு தான். இந்த நாக்கு எதை சுவைக்குது? உணவுக்குள்ள சுவைக்குது. அந்த நாக்கு அமிர்தத்தை சுவைக்கும். அந்த நாக்கு பின்னாடி ஒரு சின்ன ஓட்டை இருக்கு சொன்ன இல்லையா, அந்த ஓட்டை வழியாக அமிர்தம் ஒழுகும் போது அந்த அமிர்தத்தை அந்த நாக்கு தான் சுவைக்கும். அந்த நாக்கு ஒரு தடவை சுவைச்சிருச்சுன்னா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சதோட. இதுதான் நம்ம திருஞான சம்பந்தர் பார்வதி கிட்ட பால் குடிச்சாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த அமிர்த பால். இந்த அமிர்தத்தை அவர் அருந்துறாரு. இந்த அமிர்தத்தை அருந்துனா நம்ம உடல்ல இருந்து மனசுல இருந்து எல்லாமே மாறிடும். புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அந்த இடத்துல அந்த முளை அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த நாக்கை இறைவன் வச்சிருக்காரு. நம்ம உடம்புல எந்த ஒரு பகுதியையும் இறைவன் சும்மா படைக்கல. அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா? சரி. இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது உலகம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வயசான உடனே, இன்றைய காலத்துல 40 வயசான உடனே எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க உடம்புல. அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் என்ன வயசாகுது, எல்லாரும் செத்து போயிடறாங்க. இப்படிதான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளும் நீ உடம்பு போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா மாத்திரை தொடர்ச்சியா எடுத்துக்கணும். நம்மளும் ஒரு நாள் வயசாகும், நமக்கும் பயங்கரமா வயசாகும், நம்மளும் ஒரு நாள் இறந்து போயிடுவோம். அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றணும். இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஆனா உண்மை வேற மாதிரி இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு வயசாகணுமா வேண்டாமாங்கிறது நம்ம முடிவு பண்றதுல இருக்கு. நம்முடைய மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்க கொண்டு போய் இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்க எனக்கெல்லாம் வயசாகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வயசாகாது. எனக்கு நரைக்காது அப்படின்னு நினைச்சா நரைக்காது. நான் எப்போ இளமையா இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க இளமையா இருப்பீங்க. நான் 1000 வருஷம் உயிரோடு இருப்பேன், கண்டிப்பா இருப்பீங்க, உன்னால முடியும். ஆனா நம்முடைய எண்ணம் செயல் எல்லாத்தையும் போய் கீழே விட்டுட்டு மண்ணில் விட்டுட்டு எனக்கு வயசாகாது அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வயசாகும். நான் 1000 வருஷம் இருப்பேன், இருக்க முடியாது. உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே இங்க இருக்கணும். அதாவது நம்முடைய உயிரோட சம்மந்தப்பட்டிருக்கணும், ஆன்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கணும். நீங்க அதோட இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இறைவன் அதை நடத்தி காட்டுவான். புரியுதுங்களா? அதனால இந்த உலகத்தை முதல்ல பார்க்காதீங்க. உலகம் என்ன சொன்னாலும் காதல் போட்டுக்காதீங்க, அது நமக்கு தேவையில்லாது. அந்த வார்த்தைகளை நீங்க காதல போடாம எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க, அழிச்சிருங்க எல்லாத்தையுமே. இறைவனுடைய வார்த்தைகளை மட்டும் கேளுங்க. அப்ப இறைவனோட வார்த்தை எப்படி கேட்கறது? கேட்கலாம். காலைல 3 மணிக்கு எதிர்த்து பாருங்க. தியானம் பண்ணுவான்னா தியானம்லாம் பண்ணாதீங்க, சும்மா பார்த்துக்குங்க. ஏதாவது காதல் விழுதான் பாருங்க. கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள இறைவன் பேசுவார். உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார், பல ரகசியங்களை போதிப்பார். கண்டிப்பா உங்களுக்கு இறைவனுடைய அந்த வார்த்தைகள் கேட்கும். அதன் சொல்படி நடங்க. நீங்க உங்களோட குறிக்கோள், உங்களுடைய லட்சியம், அதை முதல்ல தெளிவா வச்சுக்கணும். நாம என்ன அடையலான்னு இருக்கோம். நம்முடைய லட்சியம், குறிக்கோள், எண்ணம் எல்லாம் எதை நோக்கி இருக்கு? இறைவனை நோக்கி தான் இருக்குது. இறைவன் அடையிறது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய குறிக்கோள், என்னுடைய கவனம் எல்லாம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான வழியை இறைவன் காட்டி கொடுப்பாரு. அது இல்லாம வேற ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இல்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது உங்க லட்சியம், குறிக்கோள் இருக்குன்னா அதை பத்தி மட்டும்தான் உங்களுக்கு வழிகள் பிறக்கும். அதுக்குண்டான வழிகள் தான் பிறக்கும். அதுக்குண்டான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். சரியா? அதனால நம்முடைய எண்ணம் செயல் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய வார்த்தைகளின் படிதான் நடக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்படி கேட்கவே கூடாது. உலகத்துல யார் என்ன சொன்னாலும் சரி காதலே வாங்கக்கூடாது. நம்ம உண்மையை மட்டும்தான் நம்பணும், சத்தியத்தை நம்பணும், அதன் வழியில் மட்டும்தான் போகணும், அறத்தின் வழி மட்டும்தான் நடக்கணும். அப்படின்னு நீங்க நினைச்சா போதும், அந்த வழிதான் போவீங்க. உங்களுக்கு இழிவான பாதை உங்களுக்கு காணப்படாது. உங்களுக்கு சத்தியத்தின் பாதை மட்டுமே காட்டப்படும். அந்த வழியில் மட்டும்தான் நீங்க போக முடியும். சரிங்களா? அதனால நாம எப்பவுமே உண்மையான வழியில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வைங்க. அதுல மட்டும்தான் எப்ப போகணும்னு நினைங்க. அது மட்டுமே தான் நமக்கு இறைவனுடைய இருப்பிடத்தை காட்டக்கூடியதா இருக்கும்.
இதுக்கு இறைவனுடைய இருப்பிடத்துக்கு உண்டான பாதையா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. என்ன கேட்கறீங்களோ அது நடக்குங்க. இறைவனிடத்துல நீங்க கவனத்தை இங்க வச்சுக்கங்க. பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உண்மையாக இருந்து நீங்க கேட்கக்கூடிய அத்தனைக்கும் உங்களுக்கு இறைவன் செவிசாய்க்க தயாரா இருந்தாரு. உங்களுக்கு வாரி வளர்ந்துருக்கும் அவர் தயாரா இருந்தாரு. ஆனா நம்ம தான் எப்படி கேட்கறதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம எதை பத்தி கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம இந்த உலகாய விஷயங்களை பத்தி தான் நம்ம கேட்கறோம். பொண்ணு வேணும், பொருள் வேணும், இடம் வேணும். அப்ப அதை பத்தி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்லுங்க. அது நமக்கு கிடைச்சி என்ன நடக்க போகுது, அதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? அதனால இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இனிமே நம்ம மறந்துடலாம். இறப்பு அப்படிங்கிறது நமக்கு நேராது, நமக்கு கிடையாது. நம்ம இந்த பூத உடலை அப்படியே கரைச்சு ஜோதியோட ஐக்கியமாயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நீங்க விதைங்க. எப்போதும் கவனம் இங்கேயே தான் இருக்கணும். இந்த இடத்துல எப்பவும் கவனம் வச்சுட்டே இருக்கணும். கவனம் வச்சுட்டே இருந்து உங்க எண்ணத்தை அதில் மட்டும் விதைங்க. எனக்கு இறப்பு நேராது, இறப்புங்கிறது எனக்கு கிடையாது. இறைவனுடன் இரண்டரை நான் கலந்து விடுவோம். இந்த பூத உடல் அப்படி கரைஞ்சு காணாம போயிடும். இறைவன் அதை செய்ய பண்ணுவான், தன்னுடன் நினைத்துக் கொள்வான், என்னை காண செய்ய மாட்டான் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. கண்டிப்பா அது நடக்கும். இது மட்டும்தான் சரியான வழி. வேற எந்த வழியில போனாலும் நம்ம உண்மையை பிடிக்க முடியாது, உண்மையை அடைய முடியாது, இறைவனையும் அடைய முடியாது. புரியுதுங்களா? அப்போ இறைவன் என்று சொல்லப்பட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையினால் மட்டுமே இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அந்த இறை தரிசனம் நமக்கு கிடைக்கும். எப்ப நீங்க உங்களை நீங்க முழுமையாக உணர்ந்து உங்களுடைய இருப்பிடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டீங்களோ. ஏன்னா இப்ப எல்லாமே எங்க இருக்கிறோம் அப்படின்னா எல்லாம் மூலாதாரத்தில் இருக்கிறோம். மூலாதாரத்தில் இருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? நிலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். நிலத்துக்கும் கீழே மூலாதாரம் அங்க இருக்கிறோம். அங்கிருந்து நம்ம புறப்பட்டு பிரயாணம் பண்ணி நேரம் இங்க வரணும். அப்பெல்லாம் எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ அப்ப குண்டலினி யோகா பண்ணி அங்கிருந்து கிளப்பி கொண்டு வந்து விந்து சக்தி கிளப்பி கொண்டு வந்து இங்க நிறுத்தணும் போடுறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே அகத்தி சொல்லிடுறாரு. நம்ம கருத்தை கொண்டு இங்க வச்சா போதும். அவ்வளவுதான். நீ ஒன்னும் அதையெல்லாம் ஏற்க வேண்டாம், இறக்க வேண்டாம். உன்னுடைய கருத்து இங்க வச்சா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே இங்க வந்துடும். மனமெல்லாம் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கணுமோ அதை நீயே முடிவு பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அது முக்கியமான விஷயமே தான். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, இறைவன் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் உங்களுக்குள்ளன்னா உங்களுக்கு இல்ல, உங்ககிட்ட இருக்காரு. எங்க இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். அந்த இறைவனுடைய தரிசனத்தையும் உங்களால பெற முடியும். அவருடைய இரண்டரை கலக்கவும் முடியும். ஏன்னா ஒரு காலத்துல இது சகஜமா இருந்துச்சு. அதாவது மனிதர்கள் அத்தனை பேரும் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த மனிதர்கள், நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த மனிதர்கள் ஒரு காலத்துல அப்படியே அத்தனை பேரும் கரைந்து காணாம போனாங்க. அத்தனை பேரும் அந்த ஒளியோட, அந்த ஜோதியோட ஐக்கியமானாங்க. அது ஒரு காலத்துல சகஜமா இருந்தது. இன்னைக்கு அது அதிசயமாகி போச்சு. இன்னைக்கு எது சகஜமா இருக்கு? எல்லாம் சாகிறது தான் சகஜம். எப்படி நம்ம வளர்த்தக்கூடிய பூனை நாயெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சாகுதோ அந்த மாதிரி நம்மளும் சாகும். ஏன்னா நம்ம அதைத்தான் நம்புறோம். நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நம்புறோம். சரிங்களா? அப்ப நீங்க நம்ப வேண்டியது ஒண்ணுதான். அது எது அப்படின்னா நம்ம தான். நம்ம நம்மளை நம்பணும் அப்படின்னா இறைவனை நம்பணும் வச்சாமோ இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பாரு. அப்ப இறைவன் சொல்றத மட்டும் கேட்டா போதும். நம்ம அவரை சென்று அடையிறதுக்கான வழி நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காலையோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.